ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, இப்போது உன் சூழ்நிலைகள் எதுவும் சரியாக இல்லை என்பதை நான் அறிவேன். அதனால் இப்போது நீ பொறுமை காக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது என் செல்லமே. எந்த செயலை செய்தாலும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உனக்கான வரமாக நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக உன் வராகியம்மா நான் வந்து விட்டேன். இனிமேல் நீ எதை பற்றும் கவலை கொள்ளாதே. நிச்சயம் நம்பிக்கையோடு நல்லது நடத்தி கொடுப்பேன் என எதிர்பார்ப்போடுதானே என் நெற்றியை தொட்டாய். இப்போதே நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னுடைய வாழ்க்கையையும் உலகத்தையுமே மாற்றியமைக்கும்படி பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறேன். தேவையில்லாமல் நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து நீ பதட்டப்படுவதாலோ கவலைப்படுவதாலோ கோபப்படுவதாலோ எதுவுமே மாறிவிடாது அல்லவா? இந்த உலகம் சுற்றுவதை நிறுத்தப் போவதும் இல்லை அல்லவா? அழுவதினால் எதுவும் மாறப்போவதில்லை. உன் அழுகையெல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என சிந்திப்பதற்கான வேலைகளை பார். உனக்கு துணையாய் நான் இருந்து நிச்சயம் உன்னை வழிநடத்துவேனேன் செல்லமே. நீ பயந்தாலும் சரி அல்லது பணிந்தாலும் சரி, காலம் ஓடிக்கொண்டேதான் இருக்கப் போகிறது. நீ துணிந்து நின்றால் மட்டும்தான் உன் வாழ்க்கையானது உன் பின்னால் ஓடி வரும். நீ துணியாமல் பயப்பட்டு கொண்டே இருந்தால் நீ அந்த காலத்திற்கும் வாழ்க்கைக்கும் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கும்படி ஆகிவிடும். ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்பது ஒரு ஓய்வில்லாத ஓட்டம். கடமையை செய்ய நினைக்கும் எல்லாருக்குமே காலம் பல சோதனைகளை கொடுத்தாலும் கூட அதற்கு பின் நல்ல வாய்ப்பையும் தேடி வந்து தரும் என் செல்லமே. அப்படிதான் உனக்கான வாய்ப்பை கொடுப்பதற்காக உன் வராகியமா நான் வந்திருக்கிறேன். வாழ்க்கை எனும் அழகிய தோட்டத்தில் பூக்களும் இருக்கும் முட்களும் இருக்கும். ஆனால் நீ அந்த முட்கள் எனும் கஷ்டமான பாதையை கடந்து போய்தானே அந்த பூக்களை தொட முடியும். பல வழிகளையும் வேதனைகளையும் கடந்து வந்தால்தானே உன் வாழ்க்கையை வாழ முடியும். எல்லாம் தெரிகிறது, எல்லாம் புரிகிறது அம்மா. இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் தாங்கிக் கொள்ளவும் மனம் பக்குவப்படவில்லை என உன்னை நினைத்து நீயே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன் கர்ம வினைகளெல்லாம் நீங்கி உன் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. முள்ளாக இருக்கும் உன் வாழ்க்கையை மலராக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லாமே என் வராகி அம்மாவின் செயல்தான் என நீ என்னை நினைத்து முகம் மகிழ்ந்து அகம் மலர்ந்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படத்தான் போகிறாய். காலம் ஒருபோதும் அழிந்து விடாது. ஆனால் நீ செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் காலம் பார்த்து கொண்டும் உன்னை வாழ்த்தி கொண்டும் இருக்கும். ஏன் தெரியுமா? நீ செய்வதெல்லாம் நல்ல செயல்களாக மாறிவிட்டதல்லவா? உன் கசப்பான வாழ்க்கையை இனிமையான வாழ்க்கையாக மாற்றுவதற்காக நான் வந்துவிட்டேன். இனிமேல் எதை கண்டும் கவலை கொள்ளாதே. வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம்தானே. அதன் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ஆயுளின் உனது ஒவ்வொரு நாட்களையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும். உன் வாழ்க்கை புத்தகத்தில் நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் என்பதை புரிந்து கொள். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடப்பதற்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் அடைந்து வெற்றியை சந்திப்பதற்கும் உனக்கான வாய்ப்புகளை நான் சரியாய் உருவாக்கி தருவேன். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயத்தில் வெற்றியை பெற்றே தீருவாய். இதையே நான் உனக்கு வரமாக கொடுக்கிறேன் என் செல்லமே. அளவு கடந்த கோபம் வந்தாலும் சரி அல்லது அளவு கடந்த வருத்தம் வந்தாலும் சரி, நீ மௌனம் காப்பதென்பதுதானே சிறந்தது. அதை விட்டுவிட்டு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் உடனே நடக்க வேண்டும் என நினைத்தால் அந்த சமயத்திற்கு மட்டும்தான் அது பயன் தரும். அதற்கு பிறகு அது உனக்கு துன்பத்தை வரவழைத்துவிடும். அதனால்தான் எதை செய்தாலும் பொறுமையாக நிதானித்து சிந்தித்து செயல்பட சொல்கிறேன். நீ பதட்டப்பட்டால் தவறான முடிவுகளை மட்டும்தானே எடுக்க முடியும். பதட்டத்தை தவிர்த்து விடு. நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் நான் உருவாக்கி தந்தே தீருவேன். ஓம் ஸ்ரீ வராகி.